போராட்டம் பண்ணிட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு சார் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம நேரில் உங்க கூட டிஸ்கஷன் கூப்பிடணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் சார் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே கான்ஃபரன்ஸுக்கு வந்ததுனால உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோரிக்கை நீண்ட நாள் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம வந்து அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கான்ஷியஸில் இருந்தாலும் சரி டைம் கொடுத்தாலும் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மாண்புமிகு அமைச்சருக்கு முதல்ல வாரியத்தின் சார்பில் என்னுடைய மன்மார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போன்று இப்போ தங்களுக்கு இருக்கிற கோரிக்கை வந்து ஒருத்தராக என்ன உங்களோட கோரிக்கை என்ன இருக்கு ஒன்பே ஒன்றா சொல்லுங்க, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. என்ன நிறைய பேர் பேசுறீங்க அது சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் அமைச்சர் வந்து நம்ம அரசினுடைய அது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக என்னென்ன எடுக்க போகிறோம் எப்படி எடுக்க போகிறோம்னு உங்களுக்கு தேங்க்யூ. நீங்கள் உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் கடந்த 13 ஆண்டுகளாக 13 வருஷமா மேட்டூர் அண்ணா இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணியில தொடர்ந்து வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருந்தாங்க. ஒப்பந்ததாரர்கள் மாறி மாறி போராட்டம் முடிஞ்சு ஆண்டுக்கு ஒரு மாறாமல் வந்து தொழிலாளர்கள் வந்து மின் உற்பத்தி பணியில இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணியில மின்சார வாரிய அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் நேரடியாக நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம் சார். எங்களுக்கு வந்து பணிவிட வேண்டுங்கிற ஒற்றை கோரிக்கை மட்டும்தான், அது வேறு எதுவுமே இல்லை சார். தடை செய்யப்பட்ட 19 கோரிக்கை அரசாணை 950 சார். இது 8/8/1990 போடப்பட்ட அரசாணை. அந்த அரசாணை அந்த பணியில தான் இது வரைக்குமே அந்த அனல் மின் நிலையத்துக்குள்ள உற்பத்தி பிரிவில் வேலை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 13 வருஷமா செஞ்சுருக்கோம். நேரடி கட்டுப்பாட்டில் வாரிய அதிகாரிகளும் கட்டுப்பாட்டில் சொல்ற இது வருஷம் 365 நாள் நடக்கூடிய வேலை சார். தொடர்ந்து தற்காலிக பணியும்